2.26 lakh crore, அதாவது 2.26 லட்சம் கோடிகள் வந்து திருப்பதியோட மொத்த சொத்து மதிப்புன்னு இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த சொத்து மதிப்பு யாரை விட அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி அவங்க 2 பேருக்கு அடுத்து திருப்பதி தேவஸ்தானம் தான் 3வது மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சொத்து வந்து திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் கிட்ட இருக்குது. ஒரு கோவிலுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு? எல்லாருமே உண்டியலில் போட்ட காசு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய மித்து. டிடிடி அதாவது திருப்பதி தேவஸ்தானம் வந்து ரொம்பவே சூப்பராக அவங்களோட மணியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா கூட அதை சூப்பராக மானிட்டைஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய காசை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க இன்னைக்கு நேற்றுக்கில் பல 100 வருஷமா. ஸோ திருப்பதியோட கதை என்ன, திருப்பதி எப்படி இவ்வளோ பெரிய பணக்கார கோவில் ஆச்சுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் இந்த மாதிரி ரேரான கண்டென்ட்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கும், உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லி முதல்ல யூடியூபுக்கு தெரியும். எனக்கும் அதே நேரத்தில் நம்ம ஸ்குவாடில் வந்து இத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஹாப்பினஸில் இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய என்னால் மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எனிவே, நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி வந்து எப்படி இவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 பாயிண்ட் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். 16 சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, 16 விதங்களில் வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பதிங்கிற கோவில் எப்படி வந்துச்சுங்கிறதே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. வீட்டில் எல்லாருமே இருந்துக்கிட்டு திருப்பதி போகணும், திருப்பம் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் திருப்பதி எப்படி அங்கே வந்துச்சு அதுவே நிறைய பேருக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இன்டு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் மன்னனான தொண்டைமான் அப்படிங்கிற ஒருத்தங்க தான் வந்து கட்டியிருக்காங்கிறது வெகுவா எல்லாருனாலையுமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஏன் அது ஆந்திராவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராலாம் வந்து 1950க்கு அப்புறம் வந்து தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து மன்னர்கள், அதுக்கு முன்னாடி மொத்தமாக தமிழகம்னு இந்த மொத்த இடத்தையும் மார்க் பண்ண காலகட்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது ஆந்திரா அப்படிங்கிற ஒரு இடம் போச்சு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஸ்டேட் பார்டர் பிரிக்கிறப்போ திருப்பதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணுமா ஆந்திராவில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. கடைசியில் நம்ம மெட்ராஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு திருப்பதி கொடுத்தோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அது கரெக்டுன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு பெரிய நெகோசியேஷன் நடந்துச்சு. ஆந்திராவுக்கு வந்து சென்னை வேணும்னாங்க, தமிழ்நாடு வந்து நீங்கள் திருப்பதியை வச்சுக்கோங்க, எங்களுக்கு சென்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த சிங்கார சென்னை நம்ம எடுத்துருக்கோன்னு கூட சில கதை சொல்லுவாங்க. இந்த மேட்டர் எனக்கு எவ்வளோ ஃபேக்சுவலி கரெக்டுன்னு தெரியல. பட் இந்த விஷயம் இருக்குல்ல, 1200 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு மன்னன் கட்டினதும், அதுக்கு முன்னாடி புராண கதையை உங்ககிட்ட ஒரு மித்தாலஜிக்கல் டச் போடணும்னா அங்கே எப்படி கோவில் வந்துச்சு. ஸோ கோவில் கட்டிட்டாங்க, பெருசாக கட்டிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி அங்கே ஏன் ஒரு சிலை வந்துச்சு, ஏன் அங்கே எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மித்தாலஜிக்குள்ளே போகணும். ஸோ வெங்கடேஸ்வர பெருமாள் இருக்கார்ல, வெங்கடாச்சலபதி. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் இல்லை ஒரு யுகத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் யுகங்களுக்கு முன்னாடி, யுகங்கள்னா வந்து மொத்த எரா, ஸோ சில யுகங்களுக்கு முன்னாடி வந்து பத்மாவதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான, கார்ஜியஸான, பயங்கர சென்சிபிளான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிரின்சஸை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணோன்னா அது வேற லெவலில் பெரிய கல்யாணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிராண்டஸ்ட் வெட்டிங். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் யாருமே இப்படி கல்யாணம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கல்யாணம் பண்ணாங்களாம். அந்த கல்யாணத்தை அவ்வளோ பெருசு பண்ணுறதுக்கு நம்ம பெருமாள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, குபேரர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கிட்ட வந்து பயங்கரமாக கடன் வாங்கினாங்களாம். உங்களுக்கு நான் கடன் தரேன், ஆனால் நான் கடன் தரேன் அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு திருப்பி தரணும்ல, அது எப்படி திருப்பி தருவீங்க அப்படின்னு கேட்டப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வெங்கடேஸ்வரா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம், வெங்கடாச்சலபதி ஃபாலோவர்ஸ்லாம் இருந்துக்கிட்டு, நாங்கள் உங்களுக்கு கலியுகத்தில் திருப்பி தந்துடுவோம், நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணி திருப்பி தருவோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதை நம்பி வந்து குபேரர் வந்து காசை கொடுத்தாவும், கலியுகம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே உலகத்தில் இருக்கிற எல்லா வெங்கடேஸ்வராவோட, வெங்கடாஜலபதியோட டிவோட்டீஸும் அங்கே போய் வெங்கடாஜலபதி வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு தான் உண்டியலில் போய் காசை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி காசை போடுறப்போ வெங்கடாஜலபதி இருந்துக்கிட்டு, ஓ நம்மளுக்கு இவ்வளோ மணி இவங்கெல்லாம் தராங்கன்னா இவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டுமே, வெல்த்தியாக இருக்கட்டுமே பிளஸ் பண்ணுவாங்கிறதான் ஐதீகம். இதை சுற்றி இருக்கிற மித்தாலஜி. ஸோ இதனால தான் வந்து திருப்பதிக்கு போய் நிறைய பேர் வந்து டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்டர் ஆகுறாங்க. ஸோ இது ஒரு சின்ன பேக்ட்ராப், எப்படி சம்பாதிக்கிறாங்கலாம் இப்போ பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி திருப்பதினா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பேக்ட்ராப் தெரிஞ்சோம்ல. ஸோ இப்போ உங்களுக்கு மித்தாலஜி தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசெண்ட் ஹிஸ்ட்ரிக்கு வரும், ஒரு 100 வருஷத்துக்குள்ளே வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ்க்கு முன்னாடி 1936 வந்து திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் இந்தியா விட்டு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே திருப்பதி தேவஸ்தானம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சில முக்கியமான மூவ்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க. அந்த மலையில் வந்து அவங்க எல்லாமே அது திருப்பதி தேவஸ்தானமோட சொத்து தான். நீங்கள் என்ட்ரு ஆகிறப்போ அந்த மொத்த திருப்பதி மலையே இருக்குல்ல, அதுவே தேவஸ்தானத்தோட சொத்து தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போடுறது, கோவில் பேரில், வெங்கடாஜலபதி பேரில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து நூற்றுக்கணக்கான வருஷமாக எல்லாரும் கொடுக்குற ஜுவல்லரி, எல்லாரும் கொடுத்த பணம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே வந்து ஒரு நல்ல அசெட்டை பில்ட் பண்ணுறதுக்கு,
உங்களோட வாழ்நாள் காலம் மட்டும் இல்லை, உங்களோட குடும்பமே நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு வாழ்நாள் இருக்கணும், அது ஃபியூச்சர்லேயும் உங்களோட பேர குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும்னா ரத்தன் டாட்டாவும் வெங்கடாஜலபதியும் தான் எக்ஸாம்பிள் போல் அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட மேஜர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து எதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.25 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து டெபாசிட்டா திருப்பதிக்கு இருக்குது. இதுவே எவ்வளோ பெரிய சொத்து மதிப்புன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல 2.26 lakh crores நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம இந்தியாவிலே தேர்ட் ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்திருந்தா வெங்கடாஜலபதி தான். கரெக்டாக ஒரு கார்டு ஆகிட்டாரு. இது எல்லாமே வந்து அவங்க பேங்க் லாக்கரில் வச்சிருக்காங்களாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 tons ஆஃப் ஜுவல்லரி அண்ட் 9 tons ஆஃப் சில்வர் ஜுவல்லரி. ஸோ 5 டன் தங்கமும் 9 டன், 1 டன் 1000 கிலோ. ஸோ 9 டன் சில்வருமே வந்து வெங்கடாஜலபதி அவங்களுக்கு அணிவிக்கிறதுக்காக கோவிலுக்குள்ளே இருக்குதுங்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,936 crores எஃப்டியாக போட்டு வச்சிருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்குது. அப்போ அதுலேருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னு யோசிச்சு பாருங்க. 15,000 கோடிக்கு எஃப்டி போட்டால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அது பேங்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 960 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து திருப்பதி வந்து டிடிடிசி வந்து ஓன் பண்ணுறாங்க. இத்தனை வருஷத்தில் வந்து அவங்க ஓன் பண்ணிட்டுருக்காங்க. 960 ப்ராப்பர்ட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து திருப்பதியோடது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே வந்து லீஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த இடத்துல கடை போடுறவங்களா இருக்கட்டும், அந்த ரெண்டெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு இல்லை, பல வருடங்களுக்கு யாருக்கு வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ திருப்பதியில் வந்து நூற்றுக்கணக்கான கோடி பிஸ்னஸ் வந்து மொட்டையடிச்சே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சீரியஸா? ஸோ திருப்பதியில் இருக்கிற முடிக்கு எப்படி மாதிரி அவ்வளோ காசு இருந்தாலும் மொட்டை அடிச்சு அதுக்கு என்ன அவ்வளோ டோக்கன் எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ரெவன்யூ தான். அதை நம்ம தனியாக பார்ப்போம். பட் அது ஒரு குட்டி ரெவன்யூ. மேஜர் ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஹேர் எக்ஸ்போர்ட்டர் யார் தெரியுமா? இந்தியா தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனே திருப்பதி மாதிரி கோவில் தான். ஸோ திருப்பதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய்க்கு வந்து திருப்பதியில் வந்து முடி பிஸ்னஸ் மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 600 டன் முடி வந்து ஜென்ரேட் பண்ணப்படுதான். 26 ஹால்ஸ் வந்து மொட்டை அடிக்கிறதுக்குனே வந்து திருப்பதியில் இருந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த முடியெல்லாம் வச்சுட்டு திருப்பதி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் போய் மொட்டை அடிக்கிறீங்க, 26 ஹால் இருக்குது, டன் கணக்கில் முடி கொடுக்குறாங்க எல்லாரும். இந்த முடி எல்லாத்தையுமே அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா குப்பைக்கு போகாது, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு முடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க தனித்தனியாக ஷார்ட் பண்ணி பக்கெட்டில் வச்சிருவாங்களா. ஸோ இப்போ ஷார்ட் பண்ணி வைக்கிற டிஃப்ரெண்ட் லென்த்து, ஹெல்த் ஆஃப் ஹேர், கலர் இதெல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஆக்ஷனில் விடுவாங்க. இந்த ஆக்ஷனில் வந்து முடியை ஏலம் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ பல பேர் இருந்துக்கிட்டு அதிகமான பணத்தை கொடுத்துக்கிட்டு எக்ஸ்போர்ட், ஏகப்பட்ட பேர் வந்து லோக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து இல்லை இந்த ஏலத்தில் வந்து காசு எடுத்து காசை போட்டு இந்த முடி எல்லாத்தையுமே எடுத்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. எங்கே விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. விக்கா பண்ணி விற்கலாம், ப்ரஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூசேஜ் வந்து மனிதர்களோட முடிக்கு இருக்குது. திருப்பதிக்கு இது கூட ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பட் இவ்வளவு பேர் இந்தியாவில் வந்து திருப்பதியில் போய் மொட்டை அடித்து வெங்கடாஜலபதியை பணக்காரராக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட வேண்டுதலையும் தீர்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் 40% ஆஃப் மென்னுக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சில விமனுக்கு கூட வந்து ஹேர் ஃபால் இருந்துகிட்டு இருக்கும். ஹேர் ஃபாலில் மொத்தம் வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம வந்து ஒரு 3rd ஸ்டேஜுக்கு முன்னாடியே சுதாரிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹேரை காப்பாற்றிக்க முடியும் சில மருந்துகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி. இப்போது இந்த இடத்துல தான் வந்து ட்ரையா அப்படிங்கிறவங்க வராங்க. 3 விஷயம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறாங்க. ஒன்று ஆயுர்வேதா, 2வது டெர்மட்டாலஜி அண்ட் 3வது நியூட்ரிஷன். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஹேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணி உங்களோட ஹேரை நர்ச்சர் பண்ணுறதுக்கு இவங்க எல்லா ஸ்டெப்ஸும் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் முதல்ல கேட்பாங்க. உங்களை பற்றி, உங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, யாருக்கு எப்படி முடி இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹேர் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஹேர் டெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு கிட் கொடுப்பாங்க. இந்த கிட்டை வந்து நம்ம ஒரு 5 to 6 months யூஸ் பண்ணோன்னா அதில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஹேர் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும், மறுபடியும் ஹேர் ரீக்ரோத்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட ஒரு பர்டிகுலர் நோக்கமாக இருக்குது. 2.5 lakhக்கு மேலே வந்து பீப்புள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு 93% மேலே அதில் வந்து விசிபிளாக ரிசல்ட் வருதுன்னு ட்ரையாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஹேர் டெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் வந்து ட்ரையாவை ட்ரை பண்ணணும், உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு Madan 20 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும்.
அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம திருப்பதி எப்படி சம்பாதிக்குங்கிறதுக்குள்ளே கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மொத்தம் வந்து எத்தனை கோவில் இருக்குன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், திருப்பதி கோவில், அப்புறம் அந்த வெளியே வரப்போ வராகி அம்மன் கோவில் இருக்குன்னு ரெண்டோட நிறுத்திடுவோம். பட் நோ, திருப்பதி மலையில் மட்டும் இல்லை, மொத்தம் திருப்பதிக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து மோர் தென் 70 டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 70 கோவிலில் வர்ற கூட்டமும் சரி, 70 கோவில் டொனேஷன்லையும் வர்றது சரி, இது எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி தான். எப்படி டைவர்சிஃபைங் யுவர் இன்கம் அப்படிம்பாங்கல்ல, அதை வெங்கடாஜலபதி சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு வந்து மொத்தம் 307 மேரேஜ் ஹால்ஸ் வந்து மொத்தமாக ஓன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியல. 307 மேரேஜ் ஹால்னால் கண்டிப்பாக திருப்பதிக்குள்ளே இருக்க முடியாது. மொத்தம் ஆந்திரா ஃபுல்லாக இருக்கிற முக்கால்வாசி மேரேஜ் ஹால் வந்து டிடிடி தான் ஓன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேரேஜ் ஹால்ஸ் நல்ல நாட்கள் அன்னைக்கு வந்து பயங்கரமாக பிஸியாக செல் ஆகும், மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்கம் இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட் வந்து திருப்பதிக்கு மொத்தம் 6000 ஏக்கர்ஸ் ஆஃப் டெம்பிள் லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்த மலையவே எடுத்துக்கோங்க. இது போக நிறைய இடங்கள்ல லேண்ட் இருக்குது. இதில் மெயினாக இந்த மலை இருக்குல்ல, அங்கே விடுற ஒரு கடைக்குமே வந்து ரெண்ட் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தான் போகுது. ஒரு மாதம் ஒரு கடைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வைபாக இருக்காது. பட் யோசிச்சு பாருங்கள், மொத்தமாக 6000 ஏக்கரில் இருக்கிற எல்லா கடைகள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டின்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை கடை ரெண்ட் பே பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா வெங்கடாஜலபதி தான் எராக்கு கணக்கு போட்டிருக்காரு. ஒரு யுகத்துக்கு எவ்வளோ இருக்கும்? லிட்டரலாக அத்தனை வருஷம் தான். இந்த கணக்கே டிடிடியே வந்து ஒரு 100 வருஷம் கிட்ட இருந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 17th century 16th centuryலலாம் வந்து காசு கொடுத்த கதையெல்லாம் இருக்குது. அதாவது மிகப்பெரிய மன்னர்கள் 1000 வருஷமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியே இருக்குது. அப்போ எத்தனை பேரோட ரெண்ட் உள்ளெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து 9th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் லட்டுகள் வந்து உருவாக்கப்படுதான். எப்படி? ஒரு நாளுக்கு வந்து 3 லட்சம் லட்டுகள் உருவாக்கப்படுது. இதில் ஃப்ரீ லட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம போய் பே பண்ணி வாங்குற வேற லட்டு இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இன்கம். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது 3 லட்சம் இல்லை 6 லட்சம் லட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க, இனிமேல் அந்த பிஸ்னஸ் இன்னும் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பானி குடும்பம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு 50 கோடி ஒர்த்தான ஒரு பர்டிகுலர் லட்டு மேக்கிங் மெஷினை வந்து செஞ்சு, இது என்ன சாம்பிளாக இருக்குது, இதுக்கு முன்னாடி யார் 6 லட்சம் லட்டு டெய்லி யார் செய்ய போகிறாங்க? அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. மீன் இந்த கடையிலேருந்து வாங்குறதுல இல்லை, செஞ்சு. ஸோ 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி அம்பானியோட குடும்பம் வந்து ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தான் ரிச்சஸ்ட்டாக இருந்தாலும் தேர்ட் ரிச்சஸ்ட் வெங்கடாஜலபதி கொடுக்கலாம்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் எனிவே டொனேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது, இந்த கோவிலுக்கு வந்து சொன்னாலே நம்மளுக்கு உடனே இமீடியட்டாக வந்து பூவெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல. ஸோ மொட்டை லட்டு ரெண்டையும் கவர் பண்ணியாச்சு. 3வது என்ன? மாலை. வெங்கடாஜலபதினு சொன்னாலே நல்ல கிராண்டான மாலைகள்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாலையில் என்ன ஆகுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த மாலையில் இருக்கிற பூவெல்லாம் இருக்குல்ல, அதுவுமே வந்து குப்பைக்கு போகிறதில்ல. இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் மெத்தட் நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே. ஸோ திருப்பதியில் இருக்கிற பூவெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி ரீயூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அகர்பத்தி உருவாக்கப்படுது, இதிலேருந்து சோப்பு உருவாக்கப்படுது, அதுக்கான ஃப்ராக்ரன்ஸ் உருவாக்கப்படுது, பெர்ஃப்யூம்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட பூக்கள், ஃப்ளவர்ஸ் தேவை. அந்த ஃப்ளவர்ஸோட மொத்த குட்டவுனே திருப்பதி தான். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பூ வருதுன்னு சொல்லுவாங்க, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பூ பறந்து போகுது, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்துலாம் பூ வருதுன்னு சொல்லுவாங்க. சில கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஜப்பான்லேருந்து ரேரான ஃப்ளவர்ஸ்லாம் வருவாங்க. இந்த எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து கடைசியில் எங்கே போய் சேருது? அகர்பத்தி, சோப்பு, பெர்ஃப்யூம்ஸ்லாம் செய்கிறதுக்கு திருப்பதி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஒன், மொத்தம் வந்து 16 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 11th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடிஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இவ்வளோ அசெட் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெட் கிரியேஷன். திருப்பதி வந்து அசெட்டை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய பில்டிங் பில்ட் பண்ணுறாங்கன்னா திருப்பதிக்கு கவர்மெண்ட் வந்து ஆந்திராவில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கன்செஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு திருப்பதி தேவஸ்தானம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது போக அதை மீறி அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட யாரும் விட மாட்டாங்க. இல்லை நான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எல்லாரும் செஞ்சு தருவாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் கன்செஷன்ஸ் வந்து திருப்பதிக்கு நார்மலாக கிடைக்கிறத விட எல்லாருக்கை விட அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வெங்கடாஜலபதியோ ஒரு கடவுள் தான், பட் அவங்கள ஒரு பர்சனாகவே ட்ரீட் பண்ணோன்னா அவங்க எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஒன் வந்து சேவைகள். ஸோ இந்த சேவாஸ் அப்படின்னு திருப்பதி போனாலே போட்டிருப்பாங்க. ஒரு சேவைக்குமே வந்து அவங்க போடுற டோக்கன் இருக்குல்ல, இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேசி. ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து அன்றைக்கி வந்து பன்னீர் வந்து இந்த பன்னீர் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அவங்களுக்கு போடுற பூ இதை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அவங்களுக்கு வைக்கிற ஒரு பர்டிகுலர் என்ன சொல்ல ஒரு ட்ரெஸ் அதை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். இதுக்கே வந்து புக்கிங் இருக்குல்ல, அது பல வருஷங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்குலாம் பண்ண முடியாது, அது பல வருடங்கள் கழிச்சு. இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதோ ஒரு நியூஸில் வாச ஞாபகம் இருக்குது, அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ஏதோ புக் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பர்டிகுலர் அர்ச்சனையோ சம்திங் அந்த மாதிரி புக் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புக்கிங்கில் வர இதெல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. இந்த புக்கிங் வந்து இன்றைக்கி நடக்குதுன்னா இன்றைக்கி
இன்னைக்கு பே பண்ணுறது இல்லை, 50 வருஷம் கழிச்சு பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து நான் பே பண்ணி வச்சிடுறேன்னு புக்கிங் போட்டு வைக்கிறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வர மணி கரெக்டாக. ஸோ இதெல்லாமே அட்வான்ஸ் மாதிரி. எத்தனை வருஷத்துக்கு? 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்கள். 1000 ரூபாய்க்கு 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்கள் என்ன ஆகும்னு. ஸோ அதை இது அண்ட் அகைன் இதெல்லாம் வந்து பல ஆயிரங்களில் சுற்றிட்டு இருக்கும், லட்சங்களில் இருக்கலாம், தெரியல நம்மளுக்கு அது எக்ஸாக்டாக நம்பர் தெரியல. பட் அகைன் இட்ஸ் ப்ரெட்டி காஸ்ட்லி கரெக்டாக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது பார்க்கிங். அது இதை கூடவே விட மாட்டேன் கணக்கு போடுவேன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. கோவிலுக்குள்ளே எத்தனை கார் போகுது, எத்தனை டோல் தாண்ட வேண்டியது இருக்குது, அங்கே போனதுக்கப்புறம் கார் பார்க் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே வந்து அக்கௌண்டட் தான். ஏன்னா நீங்கள் சும்மா போகல, நீங்கள் பே பண்ணி தான் போகிறீங்க. அந்த காசில் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் டிடிடி அந்த மொத்த ரெவன்யூ சைக்கிள் ஓடிட்டு இருக்குது. அண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன்னா ஓகே அவங்க அவ்வளோ காசு எடுக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. இதை விட பெஸ்ட்டாக ஒரு டெம்பிளை மெயின்டைனே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு டிடிடி நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன, ஏன்னா இது அவ்வளோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் கிரேட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த பூவெல்லாம் வச்சு வந்து சோப் செய்யலாம், ஃப்ராக்ரன்ஸ் செய்யலாம், பர்ஃப்யூம் செய்யலாங்கிறதுலாம் என்ன மேட்ரு யோசிச்சு பாருங்கள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th வந்து அகாமடேஷன். ஸோ கோவிலுக்கு மேலே போனால் எல்லாமே அவங்களோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். ப்ரைவேட் ஹோட்டல்ஸு, ப்ரைவேட் லாட்ஜஸ் எல்லாம் கிடையாது. மோஸ்ட்டாக டிடிடியோட ப்ராப்பர்ட்டிஸ் தான், அவங்களோடதுல தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேக்கு அவங்க ஏர்ன் பண்ணுற ரெவன்யூ இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா அதில் ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் அங்கே தான் தங்கணும், நீங்கள் போனீங்கனாலும் அங்கே தான் தங்கணும். அது எல்லாருமே ஒரு ஓனர் கிட்ட தான் தங்கணுங்கிறப்போ ரெவன்யூ என்ன ரெவன்யூன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்தது வந்து கண்டக்டிங் ரிச்சுவல்ஸ். ஸோ மற்ற இடங்களில் சுபகாரியங்கள் இருக்குது. கல்யாணத்துக்கு போகணுமா, எங்கள் கோவிலில் இருந்து ஆட்கள் வருவாங்க. உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசமா, எங்கள் கோவிலேருந்து வருவாங்க. ஏன்னா திருப்பதியிலேருந்து வராங்கன்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ வேல்யூ இருக்குது, அதுக்கு அகெயின் சார்ஜஸ் இருக்குது. அண்ட் 16th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பப்ளிகேஷன்ஸ். இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம். பட் திருப்பதியில் இருக்கிற புக்ஸை வந்து எத்தனை பேர் வாங்குவாங்க, மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லி. அது அகெயின் ஒரு புக்குன்னு யோசிக்காதீங்க, எத்தனை புக்கு வாங்குவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வர ரெவன்யூமே வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அது போக வந்து சிலைகள் விற்கிறதா இருக்கட்டும், இமேஜஸ் விற்கிறதா இருக்கட்டும், ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திருப்பதிக்கு வர ரெவன்யூ தான். ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான வருஷமாக ஆட் பண்ணி வச்சிங்கனால் it all comes up to 2.26 lakh crores of asset திருப்பதி ஓன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். அகைன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிரேட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய கோவில்களை வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது அவ்வளோ நல்ல அசெட் கிரியேஷனாக இருக்கும். அந்த மணி வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி ஒவ்வொரு கோவிலுமே, இப்போ திருப்பதியுமே நிறைய எஃபர்ட் போடுறாங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கோவில்கள் பண்ண ஆரம்பித்தா நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் நீங்கள் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா, திருப்பதியை பற்றி பேசின அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஹேர் ஃபால் இருக்குது, என்ன மாதிரி மொட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரையாவை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. Madan 20ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.